அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரெயின் ஆஃப் டெக். இன்னைக்கு நம்ம வீடியோல டெலிகிராம் பத்தி ஒரு 6 ட்ரிக்ஸ் தான் பார்க்க போறோம். இது யாருக்குமே 99% யாருக்குமே தெரிய வாய்ப்பு இல்லை. வாட்ஸ்அப் எடுத்து ஒரு சூப்பரான ஒரு மெசேஜ் பண்ற பிளாட்ஃபார்ம்னா டெலிகிராம் தான். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் வந்து யூசர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, ரொம்பவே டவுன் ஆனிச்சு. இப்போதான் நிறைய யூசர்ஸ்லாம் வந்திருக்காங்க டெலிகிராமில், ரொம்பவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. நானும் டெலிகிராம் ரொம்ப யூஸ் பண்ணேன். நீங்கள் எப்படி யூஸ் பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதில் வந்து ஒரு 6 ட்ரிக்ஸ் நீங்கள் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது யாருக்கு மேலே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. பாருங்க, வாட்ஸ்அப் பற்றி நம்ம ட்ரிக்ஸ் போட்டுருந்தாலே இது வந்து போட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 months கிட்ட ஆச்சு வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ். அதை பார்க்காதவங்க நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்க, ஒரு வீடியோ இருக்கு. டெலிகிராம் வந்து ட்ரிக்ஸை பார்த்துலாமா? சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கன் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்கள் வந்து எப்பயும் மெசேஜ் பண்ணிடுங்க. இப்போ நான் ஹாய் ஹலோ அப்படின்னு போடுறேன். போட்டுட்டு இந்த சென்ட் பட்டன் இருக்கு பார்த்தீங்களா, அப்படியே விடாமல் அதை டச் பண்ணுங்கள். ஷெட்யூல்டு மெசேஜ் இருக்கும், அதை தொடுங்க. தொட்டுட்டு டுடேன்றது பார்த்தீங்கன்னா ரயில்வே டைம் தான் இருக்குது. இப்போ டயத்தை பார்த்தீங்கன்னா 2:08 ஆகுது. நான் வந்து 2:09 வச்சுக்கிறேன். சென்ட் டுடே 2:09 அப்படின்னு வச்சாச்சு. ஹாய் ஹலோன்றது அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2:08 ஆகுது வந்து ரயில்வே டைம். 2:09 வந்து கரெக்டாக போயிடும். நம்ம செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா இது யாருக்கு யூஸ் ஆகும் நீங்களே புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்லிடுறேன். நீங்கள் மெசேஜ் அனுப்புகிறப்ப அவங்களுக்கு டெலிகிராம் வந்து பொதுவாக நம்ம ஒரு மெசேஜ் அனுப்புறோம்னா நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் கேட்கும், வைப்ரேஷன் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் எல்லாம் போகிறதுக்காக ஒரு ட்ரிக் தான். டெலிகிராம் அனுப்புனாலே பொதுவாகவே மெசேஜ் வந்து வைப்ரேஷன் அண்ட் நோட்டிஃபிகேஷன் போயதாகும், கன்ஃபார்ம் போகும். போகாமல் இருக்க அதுக்குள்ளேயே ஒரு ட்ரிக் இருக்குது. இது நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். இப்போவும் அதே மாதிரி நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு சும்மா ஹாய்னு போட்டுட்டு இந்த படம் அப்படியே விடாமல் தொடுங்க. சென்ட் பண்ண விடாமல் தொட்டுட்டு சென்ட் வித்தவுட் சவுண்டுன்ற தொட்டுருங்க. தொட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் போகும்போது சவுண்ட் இல்லாமல் போகும். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டர்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக தனித்தனியாக சேட் இருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு போட்டு தனியாக ஒரு ஃபோல்டரில் வச்சுக்க முடியும். ஃபேமிலிஸ் தனித்தனியாக சேட் இருக்குன்னா ஃபேமிலிஸ் அப்படின்னு அவங்க நம்மளாம் தனியாக போட்டு வச்சுக்க முடியும். இது வந்து ஃபோல்டர். இது வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது எப்படி பார்க்கலாம்? இதுக்கு இது 3D பண்ண தொட்டுட்டு செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளே போன அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டர்ன்றதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணதுக்கப்புறம் கிரியேட் நியூ ஃபோல்டர்ன்றதை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட் சேட்ஸ் அப்படின்றத கொடுத்துருங்க. நான் வந்து இப்போ நாங்கள் வந்து யூடியூபர்ஸ்க்காக ஒரு குரூப் இருக்குது, அந்த குரூப் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். 2 குரூப் நான் ஆட் பண்ணிவிட்டு டிக்கு கொடுத்துக்கிறேன். டிக் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் நேமில் போயிட்டு நான் ஒய்டி குரூப் அப்படின்னு போடுறேன். ஒய்டி குரூப் அப்படின்னு போட்டுக்கிறேன். கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கிறேன். இப்போ வெளில வந்துடுங்க. வெளில வந்துட்டு இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஒய்டி குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தனியாக வந்துடும். இது வந்து நம்ம ஷார்ட்கட்டாக அதை யூஸ் பண்ணிக்க முடியும். லாஸ்ட் டிசைன் வாட்ஸ்அப்பில் லாஸ்ட் டிசைன் இருக்குது, அதே மாதிரி டெலிகிராம்லையும் கொண்டு வந்திருக்காங்க. லாஸ்ட் டிசைன் வந்து நம்ம வந்து ஹைட் பண்ணிக்க முடியும். இதுவும் ஒரு சில பேருக்கு யூஸ் ஆகும், சொல்லி புரிஞ்சுக்கோங்க. ஒரு சில பேருக்கு யூஸ் ஆகும். இதுவும் டெலிகிராமில் இருக்குது, வாட்ஸ்அப்பில் தான் இப்போ டெலிகிராமுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இதுக்கும் 3D பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் செட்டிங்ஸ்குள்ளே வைக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டின்னு இருக்கும், இதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீன் அண்ட் ஆன்லைன் இருக்கும். இதை வந்து நான் வந்து நோபடின்னு வச்சுருக்கேன். எவ்ரிபடினா எல்லாத்துக்குமே காட்டும். மை கான்டாக்ட்ஸ்னால் உங்கள் கான்டாக்ட்ஸ்க்கு மட்டும் காட்டும். நோபடினா யாருக்குமே காட்டாது. உங்கள் விருப்பம் ஏதோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க. நான் வந்து நோபடின்றதை வச்சுருக்கேன். வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா டார்க் மோட் இருக்குது, அதாவது பிளாக் கலரில் நம்ம யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா டார்க் மோடில் இருக்கும். அதே மாதிரி டெலிகிராம்லேயே இருக்குது. இதுவும் சூப்பராக இருக்குமே, நான் யூஸ் பண்ணி பார்த்து ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதை யூஸ் பண்ணி பாருங்க. எப்படி பண்ணுறது நம்ம பார்த்துடலாம். பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்துச்சுன்னு. இந்த டார்க் மோட் வந்து ரொம்பவே சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான், ஈஸி தான். வாட்ஸ்அப் கூட நம்ம வந்து ஒரு சில செட்டிங்ஸை போய் மாற்றணும். இது வந்து அப்பெல்லாம் கிடையாது. இந்த 3 டேப் பண்ண தொடுங்க. தொட்டதுக்கப்புறம் அந்த 3 மாதிரி ஒரு டிஸ்பிளே பார்த்தீங்களா, சின்ன ஒரு சிம்பிள் மாதிரி இருக்குது, 3 மாதிரி உள்ள சிம்பிளை அதை டச் பண்ணால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டார்க் மோடாக மாறிடுச்சு. இதுவும் பார்க்க நல்லாயிருக்கு. எனக்கு இது பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் யூஸ் பண்ணிவிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் நம்ம வந்து உள்ளே போனோம்னா, டெலிகிராம் ஆப்பில் இப்போ நம்ம போகிறோம்னா நீங்கள் வந்து லாக் வச்சுக்க முடியும். இதுக்காக நீங்கள் ஆப் லாக் ஆச்சு அப்படின்ற அவசியம் கிடையாது. நீங்கள் டெலிகிராம்குள்ளே இருக்க ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வச்சுக்க முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டும் போட்டுக்க முடியும். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 3D ஆப் நான் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ண பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் போய்க்கோங்க. செட்டிங்ஸில் போனதுக்கப்புறம் டைரக்ட் கால் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி இருக்கிறதுக்குள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்கோடு லாக்னு இருக்கும். இதை தொட்டுட்டு ஆன் பண்ணி விட்டுருங்க. ஆன் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பாஸ்கோடு போட சொல்லுவாங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச நம்பர் தான் போட்டுக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 42 போட்டுக்கிறேன். இப்போதைக்கு ரீஎன்டர் பண்ண சொல்கிறாங்க, திரும்பி போட்டுக்கலாம். கொடுத்தாச்சு. நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுருந்தீங்கன்னா அதுவே ஃபிங்கர் பிரிண்ட் வந்து லாக் ஆகிக்கிறோம். வேணா அதை ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆனில் வச்சுக்கிறேன். இது ஆட்டோ லாக்குன்றதை வந்து டிசபிளில் வச்சுருங்க, ஏன்னா ஆட்டோ லாக் வந்து ஆகாது. அப்படி நீங்கள் வைக்கிறதா இந்த வந்து உங்களுக்கு ஒரு லாக் மாதிரி காட்டும். இந்த மேலே இப்போ பாருங்கள், இங்கே லாக் கொடுத்தா மட்டும்தான் வெளில வந்து லாக் ஆகும். இப்போ பாருங்களேன்,
இப்போ நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணி திரும்பி நான் டெலிகிராம்குள்ளே போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லாக் ஆகிருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் வைங்க இல்லைனா நம்பர் போடுங்க. நான் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுக்கிறேன் பின்னாடி சென்சாரில். இப்போ வந்து லாக் எடுத்துருச்சு பாருங்கள். இந்த லாக் பட்டன் வந்து அன்லாக் ஆகிருக்கு. இப்போ நான் லாக் பண்ண வெளில வரேன் பாருங்களேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து அன்லாக் ஆகிருக்கு. இந்த லாக் போட்டு மட்டும் வெளில போங்க, அப்போ வந்து லாக் ஆகிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து எந்த மாதிரி வீடியோ வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் வீடியோ போடுறேன், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வியூஸும் நல்லா வரும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பல பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸாக பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாட்ஸ்அப் லிங்க் வச்சு நம்ம வீடியோ போட்டுருந்தோம். அதே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஆரம்பிச்சு நேற்றோட 3 months ஆச்சு. நம்ம ஆரம்பிச்சு 3 months ஆச்சு, போனதே தெரில. இந்த 3 months வந்து டக்குன்னு போயிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு நான் சந்திக்கிறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.